ஹாய் எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு 369 டாரோ இன் தமிழ். ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இம்மீடியட்டாக கூடிய விரைவில் உங்கள் லைஃப்பில் வாழ்க்கையில் இப்போது அடுத்ததாக என்ன நடக்க போகுது, இல்லை என்ன வரப்போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? ரைட். ஸோ இங்கே 3 பைல்ஸ் இருக்குது. பைல் 1 ரோஸ் குவார்ட்ஸ், பைல் 2 ரெட் ஜாஸ்பர், பைல் 3 டைகர் ஐ கிறிஸ்டல். ஓகேவா? ஸோ இதில் 3ல் ஏதோ ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா 3யுமே சூஸ் பண்ணியும் பார்க்கலாம். உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதுபடி நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஓகேவா? கண்களை மூடிக்கோங்க. டேக் அ டீப் பிரெத். மூச்சு நல்லா இன்ஹேல் பண்ணுங்கள், உள்ளே இழுங்க, மெதுவாக வெளியே விடுங்க. முழுசாக மூச்சு வெளியே விடணும், திருப்பி உள்ளே இழுக்கணும். மூச்சு உள்ளே இழுக்கும்போது வயிறு வெளியே வரும், மூச்சு வெளியே விடும்போது வயிறு உள்ளே போகும். ஓகேவா? ஸோ டேக் அ டீப் பிரெத் 3 times. டிவைனோட கனெக்ட் ஆகிக்கோங்க, யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகிக்கோங்க. இந்த கார்ட்ஸோட உங்களை கனெக்ட் பண்ணுறதுக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, கண்களை திறந்ததுக்கப்புறம் ஸோ கண்களை திறந்து பாருங்கள். உங்களுக்கு இந்த கார்ட்ஸில் இந்த பைலில் எது சூஸ் பண்ண தோணுதோ அதை சூஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு பார்க்கலாம். ஹாய் பைல் 1, யாரெல்லாம் ரோஸ் குவார்ட்ஸ் சூஸ் பண்ணியிருந்தீங்களோ பைல் 1 உங்களுக்கு கூடிய விரைவில் அடுத்ததாக இப்போது ஓகே வெகு விரைவில் அடுத்ததாக உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறது என்ன விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், ஹேரஃபன் பாருங்க, ஹேரஃபன் அண்ட் வாட் இஸ் திஸ், பேலன்ஸ், ஜஸ்டிஸ். எனக்கு டக்குன்னு ஒரு விஷயம் தோணுது. சில பேர் லாயருக்கு படிக்கணும்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு லாயருக்கு படிக்கிறதுக்கு உதவி பண்ண ஒருத்தர் வருவாங்க, இல்லை லாயர் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையும் அப்படின்னு பார்க்க முடியுது. ஓகே, ஒரு சிலர் நீங்கள் லாயராக இருந்து ஜட்ஜ் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அதுக்கான புதிய வழி பிறக்கும், புதிய சிந்தனை பிறக்கும் அப்படின்னும் பார்க்க முடியுது. அதுக்கான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதியிருந்தீங்க அப்படின்னா அதில் ஒரு சக்ஸஸ் இருக்கும் அப்படின்னும் பார்க்க முடியுது. ஓகே, அண்டு வேறு சிலருக்கு நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, உங்களுடைய ஒர்க்கில் உங்களுக்கு நியூ ஐடியாஸ் வரும், நியூ பிகினிங் வரும் அப்படின்னு பார்க்க முடியுது. ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், ஒரு ஏஸ் வந்தாலே அது ஒரு ரொம்ப அருமையான ஒரு புதிய தொடக்கம் தான். ஓகேவா? நீங்கள் படிக்கக்கூடியவங்களாக இருக்கலாம், 4 பேருக்கு அட்வைஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், ஒரு தலைவர் பொசிஷனில் கூட இருக்கலாம். அதர்வைஸ் அந்த ஒரு பொசிஷன் உங்களுக்கு வரதுக்கான ஒரு வாய்ப்பு தெரியுது. ஓகே, ஒரு சிலருக்கு. அண்ட் ஒரு தெளிவான கம்யூனிகேஷன் ஏற்படும் சில பேருக்கு. ஈவன் நீங்கள் ரொம்ப ஆன்மீகவாதியாக இருக்கிறீங்க, கடவுளோட பேசணும் அப்படின்னு அந்தளவுக்கு நீங்கள் திங்க் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த ஒரு கம்யூனிகேஷன் உங்களுக்கு எது மூலமோ அமைய போகுது அப்படின்னு பார்க்க முடியுது. ஓகே, அண்ட் உங்கள் லைஃப்பில் சிச்சுவேஷன் பேலன்ஸ் ஆகும், அதுக்கான வழிகாட்டுதல் அமையும். ஒரு சிலர் உங்களுக்கு சரியான ஒரு குருவை எடுக்கிறது உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு புதிய தொடக்கத்தை அமைத்து தரும் அப்படின்னும் பார்க்க முடியுது. ஓகேவா? பைல் 1. சில பேருக்கு கோர்ட்டு கேஸு, டிவோர்ஸ் ரிலேட்டடாக நடந்துட்டு இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு என்ன அதில் தேவையோ, டு பி ஹானஸ்ட், நீங்கள் ஹானஸ்ட்டாக இருங்க, நேர்மையாக. ஸோ உங்களுக்கு என்ன அது தேவையோ அந்த விஷயந்தான் நடக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க வேணும் அப்படின்னு, அது உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு பார்க்க முடியுது. ஓகே, இல்லை உங்கள் சில பேர் பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்கலாம், இல்லை வாட் எவர் மேபி கேஸ் நடந்துகிட்ருக்கு அப்படின்னா அதில் ஒரு புதிய திருப்புமுனை ஏற்படும், புதிய ஐடியாஸும் வரும் அப்படின்னு பார்க்க முடியுது. ஓகே, அண்ட் ஒரு சிலருக்கு ஒரு சிச்சுவேஷன் வரலாம், நீங்கள்
2ல் ஏதோ ஒரு விஷயத்த சரியானதை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற மாதிரி கூட ஒரு சிலருக்கு வரலாம். இல்லை உங்களுடைய உண்மையை சோதிக்கிற மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு நேர்மையாக இருக்கிறீங்கன்னு சோதிக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வரலாம். எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களுக்கு வேண்டியவங்க வேண்டப்பட்டவங்கன்னு பார்க்காம எது நியாயமோ எது தர்மமோ அதை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றது தான் இங்கே பார்க்க முடியுது. ஓகேவா? அருமையான காட்சாக இருக்குது. ஒரு சிலருக்கு புதிய கமிட்மெண்ட் வந்து ஏற்படும் அப்படின்றது தெரியுது. ஓகே பைல் 1. ஒரு தெளிவு பிறக்கும் உங்களுக்குள்ள. எது சரியோ அதை செய்யணும் அப்படின்ற ஒரு தெளிவு உங்களுக்கு பிறக்கும் அப்படின்னு பார்க்க முடியுது. இல்லை நீங்கள் ஒரு சில மற்றவங்களுக்கு அதை எடுத்துரைப்பீங்க, நல்ல வழி காட்டி அவங்களுடைய சிச்சுவேஷனை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு உதவி பண்ணுவீங்க அப்படின்னும் தெரியுது ஒரு சிலருக்கு. ஓகே, பைல் 1 இதுதான் நம்பர் 1 நினச்சவங்களுக்கு. இது குறுகிய காலத்தில் நடக்கக்கூடிய விஷயம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பைல் 1. ஐ மீட் யூ மேக்ஸ் வீடியோ. டேக் கேர், பை. ஹாய் பைல் 2 ரெட் ஜாஸ்பர். யாரெல்லாம் இந்த கிறிஸ்டல் சூஸ் பண்ணிங்களோ உங்களுக்கான கூடிய விரைவில் நடக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ், வாவ். அண்ட் தி வேர்ல்ட், 4 ஆஃப் பென்டக்கிள்ஸ். வேர்ல்டெல்லாம் பார்க்கும்போது ஒரு சிலருக்கு நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, உலகமே உங்கள் கையில் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்கலாம். அண்ட் தென் ஒரு புதிய பொருளாதார நிலை உயர்வதற்கான புதிய பாதை பிறக்கும், புதிய கதவு திறக்கும். நீங்கள் மணி ரிலேட்டடாக ஏதோ பயந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த பயம் வந்து ஒரு முடிவுக்கு வரும். ஏதோ ஒரு விஷயம் சக்ஸஸ் ஆகணுமே அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருக்கலாம். கண்டிப்பாக அது வந்து ஒரு சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு பார்க்க முடியுது. ஓகேவா? ஸோ கரியர் ரிலேட்டடாகவோ மணி ரிலேட்டடாகவோ புதிய விஷயம் ஏதோ ஒன்று தொடங்குறதுக்கு நீங்கள் பயந்துட்டோ இல்லை உங்கள் மணி தொலைச்சிடக்கூடாதுன்னு பயந்துட்டு அப்படி இந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங் அழகாக இருக்குது அப்படின்னு பார்க்க முடியுது. ஓகேவா? கண்டிப்பாக வந்துட்டு ஒரு நியூ பிகினிங் இருக்குது. சம்வாட் ஏற்கனவே ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, ஏதோ ஒரு உழைப்பு போட்டுட்ருக்கீங்க அப்படின்னா அதில் ஒரு சக்ஸஸ் இருக்கும் அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ காலம் மாறப்போகுது அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து தெரியுது. சில விஷயங்களை பார்த்து பயந்துட்டு இருந்த உங்களுடைய அந்த காலம் மாறி ஒரு புதிய வழி பிறக்கும். ஓகே, அந்த வழியில் வந்துட்டு உங்களுக்கான பொருளாதார சிக்கல்கள் எல்லாம் தீர்க்கப்படும் அப்படின்னு பார்க்க முடியுது. பைல் நம்பர் 2. நீங்கள் எதையோ ஒன்று இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கலாம். அது உறவு முறையாக இருக்கலாம், இல்லை மணி ரிலேட்டடாக இருக்கலாம், இல்லை உங்கள் எனர்ஜியை ப்ரொடெக்ட் பண்ணணுன்னு நினைக்கலாம். ஓகே, இந்த மாதிரியும் கொஞ்சம் உங்களோட எனர்ஜி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ பயப்படாமல் நீங்கள் வந்து தைரியமாக வந்து இருங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம இங்கே பார்க்குறோம். இன்னொன்று என்ன தெரியுதுன்னா, எதையோ இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி உங்களை வந்துட்டு யூனிவர்ஸ் வந்து கண்டிப்பாக ப்ரொடெக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றது பார்க்க முடியுது. சில பேருக்கு நியூ ஜாப், ஓகே, நியூ ஜாப் வாய்ப்பு இருக்குது, நியூ ப்ராஜெக்ட் அந்த மாதிரி. ஸோ கண்டிப்பான முறையில் வந்துட்டு ஒரு சக்ஸஸ் இருக்குது, ஒரு புதிய தொடக்கமும் இருக்குது. ஏஸ் ஆஃப் பென்டிகிள்ஸ் இருக்குது. என்ன ஃபைன். ஸோ பைல் 2 கூடிய விரைவில் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக நாம் இதை பார்க்கிறோம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ வில் மீட் யூ மேக்ஸ் வீடியோ. கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். டேக் கேர், பை. ஹாய் பைல் 3. யாரெல்லாம் டைகர் ஐ கிறிஸ்டல் சூஸ் பண்ணியிருந்தீங்களோ உங்களுக்கான மெசேஜ், கூடிய விரைவில் உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயம் ஒன்று இருக்குது. ஓகேவா? அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். வாட் இஸ் திஸ்? பேஜ் ஆஃப் வாண்ட்ஸ்.
6 of Pentacles. Wow. King of Swords. ஒரு குட் கம்யூனிகேஷன் ஏற்படலாம். சில விஷயங்கள் நீங்கள் தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா அதற்கான பதில் வந்து கிடைக்கும். அண்டு சில விஷயங்களை நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எஃபோர்ட் போட போகிறீங்க அப்படின்னும் பார்க்க முடியுது. உங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு சிலருக்கு கால், டெக்ஸ்ட்டு, மெசேஜ் ஒரு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை ஒரு கிஃப்ட் கூட வரலாம். அண்டு சப்போர்ட் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு எமோஷ்னல் சப்போர்ட் கிடைக்கலாம். அதர்வைஸ் மனி சப்போர்ட் வந்து கிடைக்கலாம். ஓகே, சம்வாட் அந்த ஒரு சப்போர்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னு பார்க்க முடியுது. ஒரு சிலர் உங்கள் சின்ன வயசு ஃப்ரெண்டை நீங்கள் மீட் பண்ணலாம். ஓகே, அண்டு சில விஷயங்களில் நீங்கள் வந்து ஒரு சரியான முடிவு எடுப்பீங்க அப்படின்னும் பார்க்க முடியுது. உங்களுடைய சிச்சுவேஷனை பேலன்ஸ் பண்ணுறதுக்கான செயல்களை நீங்கள் செய்வீங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ஓகே, யாரோ ஒருத்தர் உங்களுக்கு வந்து வழிகாட்டலாம். இதுதான் கரெக்டு, நீ இப்படி இரு, உன்னுடைய சூழ்நிலை மாறும், அந்த மாதிரிலாம் சொல்லி ஸ்ட்ரிக்டாக வந்துட்டு வழிகாட்டுதல் கிடைக்கும் ஒருவர் மூலமாக அப்படின்னும் பார்க்க முடியுது. ஸோ யாரோ ஒருத்தர் கண்டிப்பாக வந்து ஒரு இமோஷ்னலி டிட்டாச்சாக உங்ககிட்ட பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்கலாம். இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆளுமை திறனை உங்கள்கிட்ட வந்து காட்டிகிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. அவங்க சொல்கிறது தான் சரி, அதுபடி தான் கேட்கணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கவும் வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அண்ட் 6 ஆஃப் பென்டக்கிள், கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் பார்க்கும்போது சிலருக்கு வந்து ஒரு நல்ல பொசிஷன் அமைய வாய்ப்பு இருக்குது ஒர்க் பண்ணுற பிளேஸில். நீங்கள் புது ப்ராஜெக்ட் ரிலேட்டடாவோ இல்லை நியூ ஜாபோ கூட நீங்கள் தேடுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகே, உங்களை சுற்றி எப்படி அமையலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து துருன்னு சின்ன வயசு குழந்த மாதிரி இருப்பீங்க. பட் உங்கள் பார்ட்னரோ இல்லை உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களோ இல்லை உங்கள் பாஸோ சம்வாட் அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னா வந்து ஒரு கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் ஒரு அத்தாரிட்டி பொசிஷனில் இருக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை இது நீங்களாக இருக்கலாம். உங்கள் கூட ஒருத்தர் வந்து கொஞ்சம் இள வயதில் சுறுசுறுப்பாக அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் 2 பேருக்கு நடுவுலையும் ஒரு பேலன்ஸ்டு சிச்சுவேஷன் தேவைப்படுது கம்பல்சரியாக. அது என்ன அப்படின்னு பார்த்து நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற ஒரு மெசேஜ் கிடைக்குது. இது ஒரு சிலருக்கு பொருந்தலாம். 2 பேருக்கு நடுவில் ஒரு அன்பேலன்ஸ்டு சிச்சுவேஷன் போயிட்டு இருக்கு. அதனால் கவனமாக இருங்க. ஓகே, ஸோ அதிகமாக ஒருத்தர் வந்து மிரட்டவும் வேண்டாம், அதிகமாக ஒருத்தர் வந்து அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம் அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து கிடைக்குது. ஓகே, பைல் 3. பட் எனியோ 6 ஆஃப் பென்டக்கிள் பார்க்குறோம், பேஜ் ஆஃப் வான்ஸ் பார்க்குறோம். குட் நியூஸ்க்கான ஒரு வாய்ப்பு நிறையவே வந்து தெரியுது. அண்டு ஒரு சமநிலையற்ற தன்மையை வந்து உங்களுக்கு இன்றைக்கி ஏன்னா அது வந்து முருகர்னு சொல்ல வருது. பைல் 3 அதை வந்து முருகர் சரி செய்ய வந்து திட்டம் போடுகிறார். உங்கள் வாழ்க்கையில் வந்து யூனிவர்ஸ் வந்து அந்த மாதிரி ஒரு திட்டத்தை செயல்படுத்துவாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ஓகேவா? ஸோ பைல் 3. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் கண்டிப்பாக லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ I'll meet in next video. Take care. Bye bye.